ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிபேஸ் பேட் ஜோன். இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு மெயின் தாமரை ஆண், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கீரி லைன் ஃபீமேல், அந்த புறாக்கள் ரெண்டையுமே நான் ப்ரீட் பண்ணி எடுத்த பட்டாக்கள், அந்த புறாக்களுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிறது 3 பட்டாக்களுமே பார்த்தோன்னா நம்ம அந்த பேர்டோடைய பிள்ளைங்க தான். அந்த புறாவோடைய இமேஜ் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த மெயில் தாமரை மெயிலும் அந்த கீரி ஃபீமேலும். அந்த கீரி ஃபீமேல் எல்லாமே பார்த்தோன்னா நல்ல பறவை, நல்ல நிதானமாக நல்லா பொறுமையாக நின்று பறக்கக்கூடியது. அந்த தாமரை பார்த்தோன்னா கொஞ்சம் லெந்து இழுத்து பறக்கக்கூடியது. நான் இது ரெண்டுக்குமே மேட்ச் பண்ணிலேருந்து இறங்குற பட்டாக்கள் ஓரளவுக்கு நமக்கு டைமிங்க்கு நம்ம வீட்டுக்கு மேலே வர மாதிரி அமைப்பில் செட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் விங்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்காகவும், அதேமாதிரி பேர்டு ஷேப்பும் சைஸுமே பக்காவாக விழுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இறங்குற தாமரை, அதாவது அந்த ஆண் மாதிரி அந்த கலரில் விழுற பட்டாக்கள் இந்த லைனில் நல்லா சிறப்பாக இருக்குது. நல்லா பறவை இருக்குது. அதேமாதிரி நல்லா ஒரு தெளிவு அந்த புறாக்கிட்ட இருக்குது. பட்டாலே நல்ல பறவை தரன் இருக்குது. இந்த கீரியில் விழுறது கொஞ்சம் ஏஜாக தான் அந்த புறாக்கள் பறக்கும். இதுலேயே வெள்ளையிலையும் விழுது. ஃபுல் வெள்ளையில் நமக்கு வால்கருப்பு அந்த மாதிரி புறாக்களும் விழும் தாமரையில். அதுவும் நல்ல சூப்பரான பறவைகள் இருக்குது. இதில் எப்போவாச்சும் 1-2 கலங்கால பட்டாக்கள் இறங்கும். அந்த புறாக்களும் ரொம்ப அருமையாக, ரொம்ப விசேஷமாக இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நம்ம இப்போ ஃபீமேல் லென்த் பேர்டாக இருக்குது அப்படின்னா மெயில் கொஞ்சம் ஷார்ட் பேர்டாக போடலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக போடலாம். ஒன்று மெயில் ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஃபீமேல் லெந்தாகவும், ஃபீமேல் ஷார்ட்டாக இருந்ததுன்னா மெயில் லெந்தாகவும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து இறங்குற சிக்ஸு நமக்கு அது முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் பேர்ட்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் லெந்தாக நல்லா நீட்டாக கிடைக்கும். அந்த விங்ஸும் அந்த டெய்லும் ஓரளவுக்கு நல்லா பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலே இந்த புறாக்கள் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது ஒரு மெயில் பட்டா. இதுக்கு நியர்லி பார்த்தோன்னா இப்போது ஒரு 3-4 மாதம் தான் இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய புறாக்கள் கிடையாது. இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம அந்த ஒரு லைனாக அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் நான் பார்த்தோன்னா இதை அடுத்த ஸ்டெப்பு நான் போட்டு மிங்கிள் பண்ணல. எனக்கு தேவைக்கு அப்பப்போ நான் புறாக்களில் ப்ரீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம அதுக்கப்புறம் இந்த மெயிலுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீமேல் நான் ப்ரீட் பண்ணி அடுத்து நம்ம இதில் பட்டாக்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பார்த்தோன்னா நம்மளுடைய லேஃப்ட் அப்டேட்டு, நம்ம லேஃப்டெல்லாம் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணலான்னு இருக்கோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே அப்டேட்டு. அதேமாதிரி நிறைய பேர்ட்ஸ் வைக்காமல் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு 3-4 லைன், நம்ம 3-4 ஃபேமிலி பேர்ட்ஸை மட்டுமே, ரொம்ப பிடிச்ச பேர்ட்ஸை மட்டுமே நம்ம கொஞ்சம் வச்சுட்டு பேலன்ஸ் நம்ம அப்படி கொஞ்சம் இது பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போது டைமு பார்த்தோன்னா ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒர்க் ஷெட்யூல் அப்படி இருக்கிறதுனால நம்ம அது கணக்கு பண்ணி பிளான் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்மளுடைய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம அப்கமிங் டேஸில் இந்த புறாக்களை பறத்தி நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவிலே இருக்கும். இது பார்த்தோன்னா அதே செட்டில் உள்ள ஒரு கொஞ்சம் வெள்ளையிலே விழுந்துருக்கும். இதுவும் நம்ம நாளாக தாமரை ஃபேட் ஆகி வந்துடும். இந்த புறா பார்த்தோன்னா நல்ல துடிப்பு, நல்ல பறவை இருக்கும். அதாவது இந்த லைனில் என்னென்னா, அந்த ஃபீமேல் கீரி வழி பார்த்தோன்னா சிட்டில் புறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டில் புறாக்கள் அப்படின்னா ஒன்று நம்ம கண்டினியூஸ் ப்ரீடிங்னால அந்த சித்து சைஸ் ஆகிறது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கேப் விட்டு இயர் கணக்கில் நம்ம கேப் விட்டு விழுந்தாலுமே அந்த ஜெனட்டிக்கில் சில புறாக்கள் ஷார்ட்டாக தான் விழும். அந்த மாதிரி அமைப்பில் உள்ள புறாக்கள், அதுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெள்ளரிக்காய் சைஸு, சின்ன வெள்ளரிக்காய் அளவுக்கு தான் அந்த உடம்பே வரும். நம்ம கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக வரும். நல்ல பறவை பறக்கும். நல்லா கடந்து அப்படி காற்றுலேயே கடந்து பறக்கிற மாதிரி ஃபுல்லாக பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு புறா. இந்த புறாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ரகங்களில் புறாக்கள் இருக்குது, பல பேட்டர்னில் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட இருக்கிற மாதிரி புறாக்கள், இப்போ என்கிட்ட ஒரு 4 புறாக்கள் இருக்குன்னா 4 புறாக்களோட முடிய போகிறது கிடையாது இந்த டாபிக். அதில் ஆயிரக்கணக்காக இருக்குது, பல மாடலேஷனில் இருக்குது. இன்னும் நானும் நிறைய மாடலில் புறாக்கள் பார்க்காம வச்சுருப்பேன். ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருக்கிறதும் பொக்கிஷம், ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கிறதும் அது பெரிய விஷயந்தான். இப்போ இது பார்த்தோன்னா அந்த தாமரையில் விழுந்தது. பொதுவாக இந்த செட்டில் தாமரையில் புறாக்கள் இறங்கும்போது ரொம்ப விசேஷமாக விழும். தாமரையில் எப்போவாச்சும் தான் விழும். அது நல்லா விசேஷமாக விழும். மண்டை கிட்டெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். இதே பட்டாவை நான் பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வச்சு ப்ரீட் பண்ணும்போது இந்த புறாவை பார்க்க ரொம்ப அம்சமாக, நல்லா லெந்தியாக, அந்த மண்டை கிட்டெல்லாம் நல்லா வளைஞ்சி ஏறி அந்த கண்ணெல்லாம் செம்மையாக விழுந்து எல்லாம் வரும். இதெல்லாம் தனி பறவை புறாக்கள். இந்த புறாக்கள் எல்லாமே தனி பறவை புறாக்கள் தான். நான் வச்சுருக்கிற முக்கால்வாசி புறாவுமே தனி பறவை புறா. ஜோடி சேர்ந்து பறக்கிறத மோஸ்ட்லி பெரிய லெவலில் வைக்கல. எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டேன். ஒரு நார்மல் ஹைட்டில் பறக்கும், ரொம்ப லென்த்து போகாமல் ஓரளவுக்கு நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.